வணக்கம். இந்த பூமியை இயக்கிக்கிட்டு இருக்கிறது இந்த 5 விஷயம்தான். ஐம்பெரும் மாற்றல், அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இதுதான் இந்த பூமியிலையும் இயங்குது. சொல்லப்போனால் இந்த பூமியில் கடலோட பரப்பளவு 70% இருக்குது. நிலத்தோட பரப்பளவு 30%. அந்த 30% மலை, காடு, நிலம், நம்ம இருக்கிற ஏரியா அப்புறம் வரும், நம்ம இருக்கிற இடங்கள்லாம். அதே மாதிரி தான் உடம்புல 70% நீர். அது ரத்தமாக இருக்கலாம், மியூக்கஸ் சளியாக இருக்கலாம், இதெல்லாம் சேர்ந்தது தான் உடம்பு. இந்த இதை ஃபுல்லாக இயக்கிறது தான் இந்த பஞ்சபூதம் தான். இதுதான் சித்தர்கள் முத்திரை எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த பஞ்சபூதத்தை வச்சு தான் நம்ம இப்போ அதிகமாக அலைபேசியை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். எல்லாருமே பயன்படுத்துறது தூங்கும் போது கூட அதுதான். தூங்கும் போது பல் தைக்காம இல்லையோ, கால் நினச்ச உடனே எடுத்த உடனே அதை ஃபோனை பார்த்துருதோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. படுக்கும்போது அதான், எந்திக்கும் போது அதுதான். யார் மூஞ்சிலும் முடிக்கிறது இல்லை, அலைபேசி மூஞ்சி தான் முடிக்கும். அதனால் அந்த முகத்தில் உள்ள சதைகள் ஃபுல்லாகவே பாதிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த கழுத்து வலி, இந்த காதுக்கு பின்னாடி உள்ள வலிகள், காதுக்குள்ளே வலிக்கிறது, கண் மங்களாகுது, தலை சுத்து, இந்த கிடினஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அதுக்கு முக்கியமாக நம்ம சிலருக்கு வாய் வளரும். இந்த அதிகமாக ஃபோன் பார்த்து பேசுகிற தன்மை குறையும், உணர்ச்சி வசப்படுவாங்க. அதுக்கு இந்த பஞ்சபூதத்தில் ஐம்பெரும் மாற்றலில் குறிப்பாக நடுவரல் ஆகாய சக்தியை குறிக்கி. அந்த நடுவரல் நுனியும் கட்டவரல் நுனியும் வச்சு இந்த ஆகாய முத்திராவை நம்ம செய்யும் போது ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ இல்லை படுக்கிறதுக்கு முந்தியோ தினந்தோறும் செஞ்சுட்டு படுக்கும்போது நம்ம உடம்புல இயற்கையிலேருந்து வர்ற ஆகாய சக்தி நமக்கு கிடைக்கிது. நம்ம உணவு மூலியமாக வெறும் 13% தான் நமக்கு எனர்ஜி போகுது. இது ஃபுல்லாக ஆகாய சக்தியிலேருந்து தான் வருது. அது ரொம்ப முக்கியம். இந்த ஆகாய முத்திரை செய்யும் போது ஆகாய சக்தி அதிகமாக கிடைக்குது. பேச்சு ஆற்றல் அதிகமாக தேவைப்படுறவங்க இந்த ஆகாய முத்திரையை பயன்படுத்தலாம். இப்போ ஐயா ரஜினிகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கை போட்டிருக்கோம். ஒன்று சின் முத்திராலாக இருக்கும், இல்லை ஆகாய முத்திராலாக இருக்கும். ஆகாய முத்திரோட மகிமை அது. அதனால் எல்லாருமே இந்த ஆகாய முத்திரையை பயன்படுத்தி செய்வோம், பயிற்சி செஞ்சு நலமோடு இருப்போம். நன்றி, வணக்கம். இது இறை தமிழர் வாழ்வியலும் வரலாறும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று பாட்டெழுதி இறையனார் என்று இருக்கு. இறையனார் இருக்கு கீழே.